எனக்கு திருமணமான முதல் வாரம், திருமணம் முடித்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்தோட்டத்தில் இப்படி நின்று நான் கர்த்தரை ஆராதிச்சிட்டு இருந்தேன். இந்த பக்கம் என்னுடைய கணவர், இந்த பக்கம் என்னுடைய அம்மா, என்னுடைய தங்கை. நடுவில் நான் நின்றுட்டு கர்த்தரை ஆராதிச்சிட்டு இருந்தேன். என் உள்ளத்தில் ஒரு கேள்வி. அப்பா போனதுனால, என் அப்பா போகும்போது நான் ஒரு சவால் விட்டேன். இந்த குடும்பத்துக்கு நான் தான் இனி அப்பா, இனி இந்த குடும்பத்தை நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு ஒரு சவால் விட்டேன். திருமணம் முடிந்து நான் நிற்கும் போது அந்த சவால் எனக்கு ஞாபகம் வந்தது. நீ சொன்னல, இப்போ நீ கிளம்பிட்டியே இந்த குடும்பத்தை விட்டுட்டு அப்படின்னு சொன்ன உடனே என் கண்கள் அப்படியே தண்ணீர் அழுக ஆரம்பித்தேன். இவங்க 2 பேரும் இப்படி நிற்கிறாங்களேப்பா, இவங்களுக்கு யார் தாயா இருப்பா, யார் தகப்பனா இருப்பா, யார் இந்த குடும்பத்தை காப்பாற்றுவா அப்படின்னு அழுது அழுது ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது முதல் முறை என் காதுகளில் விழுந்த சத்தம், அவமானம் அடைவதில்லை அப்பா. இந்த சத்தம் என் காதுகளில் விழுந்த பொழுது இந்த பாடலை எனக்கு வாக்குதத்த பாடலாக நான் எடுத்துக்கொண்டேன். எப்பொழுதெல்லாம் ஒரு பிரச்சனை தலை தூக்குதோ அப்பொழுதெல்லாம் அந்த பிரச்சனையை குறித்து கர்த்தரிடத்துல பேசாம அந்த பிரச்சனைக்கு முன்பாக இந்த பாடலை நான் பேசுவேன்.